வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் பை ஜீவிதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராயிங் வந்து ஐ ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ராயிங் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே கேம்லினோட சாஃப்ட் சார்கோல் பென்சில் எடுத்திருக்கேன். அது யூஸ் பண்ணி டார்க் போர்ஷன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஐபால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அங்கே தான் நிறைய டார்க் போர்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு ஹைலைட்ஸுமே மேஜராக அங்கே தானே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐபால்லேயே நான் வந்து ஹைலைட்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன். ஹைலைட்ஸில் கை வைக்காதீங்க. மற்ற எல்லா போர்ஷன்ஸையும் லைட்டாக ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேயர் பை லேயராக தான் நான் பண்ண போகிறேன். லேயர் பை லேயராக பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் ஆக்சுவலாக சூப்பராகவே வரும். நான் ஃபர்ஸ்ட் லேயர் கொடுத்துட்டு செகண்ட் லேயர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி லேயர் பை லேயராக கொடுத்திங்கன்னா எங்கே லைட்டாக இருக்குது, எங்கே டார்க்காக இருக்குது, எங்கே ஷேடிங் ஜாஸ்தி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நல்லா டீட்டெயில்டாக பார்த்துட்டு கொடுக்க முடியும். டார்க் போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு லைட்டாக இருக்க போர்ஷன்ஸில் ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாகவே வரும். நான் இப்போ ஐபாலில் அது மாதிரி தான் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து போயிட்டேன். இப்போ வந்து ஹைலைட்ஸை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஷேடிங்கை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் லேயர் பை லேயராக தான் ஷேட் பண்ணுறேன். பார்த்தாலே தெரியும். எல்லா போர்ஷன்ஸ்லையுமே லேயர் பை லேயராகவே ஷேட் பண்ணுங்கள். அது ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆகும். எல்லாருமே அப்படி தான் மோஸ்ட்லி பண்ணுறோம். லேயர் பை லேயராக நான் கொடுத்துருக்கேன். இப்போ கீழே இருக்க போர்ஷன்ஸோட அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். ஸோ வந்து டார்க்காகவே இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா சார்கோல் பென்சில் இல்லையா, ஸோ வந்து டார்க்காகவே நமக்கு அங்கே நிறைய பவுடர் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து ஸ்மஷ் பண்ணி முடிச்சிடுவேன். வெளிலேருந்து நம்ம சார்கோல் பவுடர் யூஸ் பண்ண வேண்டிய நீட் இருக்காது. இதுவே நம்ம பெரிய ஒரு போர்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்போ வந்து சார்கோல் கண்டிப்பாக பத்தாது. அப்போ சார்கோல் பவுடர் வேணும். பவுடர்ஸ் நிறையா வந்து ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹேர் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ரெண்டமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஸ்ட்ரோக்ஸ்லாம் அதில் இருக்கிறத பார்த்துலாம் நான் எந்த ஸ்ட்ரோக்கும் போடல. ரேண்டமாக போட்டிங்கனாலே கரெக்டாகவே வந்துடும். ரேண்டமாக போடும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து அதில் இருக்கிறத நோட் பண்ணி அப்படியே போடுறத விட ரேண்டமாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா நான் டீட்டெயில்டாக மெர்ஜ் பண்ணும்போது நான் அதுக்கடுத்து இருக்க சின்ன சைஸில் இருக்க ஸ்டம்ப் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணுறேன். ஸ்டம்ப்புமே ஆக்சுவலாக சைஸ் வைஸாக பார்த்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே வரும். ஆனால் டீட்டெயில்ஸை கொஞ்சம் நல்லா டீட்டெயில்ஸ் தெரியணுன்றதுக்காக மோனரைஸை வச்சு நல்லா எரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் எரேசரையும் வச்சு நம்ம எரேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த ஷார்ப்பான பாயிண்ட் இருக்கும் இல்லையா நார்மல் எரேசரில், அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாகவே வரும். எடுத்தோடனே எனக்கு மோனரைசர் வாங்கணும், நீட்டட் எரேசர் வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வச்சுருக்கிற நார்மல் எரேசர்லேயுமே இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.